ஒரு காலத்தில் கோடை காலம் முழுவதும் ஒரு வெட்டுக்கிளி மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சுற்றித் திரிந்து கொண்டும் இருந்தது. குளிர்காலத்திற்காக எந்த உணவையும் சேமிக்க வேண்டும் என்ற கவலையே அதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்ட எறும்புகள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தன. அவை வெயில் காலத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் கூட்டிற்கு உணவை சேகரித்து வந்தன. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்புகளைப் பார்த்து கேலி செய்தது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள்? வாருங்கள், என்னுடன் சேர்ந்து பாட்டு பாடுங்கள், ஆடுங்கள் என்று அழைத்தது. எறும்புகள் வெட்டுக்கிளியை பார்த்து, நாங்கள் குளிர்காலத்திற்காக உணவை சேகரிக்கிறோம். நீயும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னது. வெட்டுக்கிளி சிரித்தது. குளிர்காலம் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. இப்போதே ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாடத் தொடங்கியது. கோடை காலம் முடிந்து குளிர்காலம் வந்தது. எங்கும் பனி படர்ந்து வானம் இருண்டு போனது. வெட்டுக்கிளிக்கு எந்த உணவும் இல்லை. வெட்டுக்கிளி பசியிலும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எறும்புகளின் கூட்டிலிருந்து வரும் நல்ல உணவு வாசனையை உணர்ந்தது. அது மெதுவாக எறும்புகளின் கூட்டிற்குச் சென்று, நண்பர்களே, எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுப்பீர்களா? பசியால் மயக்கம் வருகிறது என்று கேட்டது. எறும்புகள் பரிதாபப்பட்டு வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தன. வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்து அடுத்த கோடை காலத்தில் இருந்து தானும் கடினமாக உழைத்து உணவைச் சேமிக்க முடிவு செய்தது. நீதி: எதிர்காலத்தைப் பற்றி சிந்தித்து திட்டமிடுவது அவசியம். கடின உழைப்பு மற்றும் முன்யோசனை எப்போதும் பலன் தரும்.